ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய் தந்தை 1000 நபர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் தாய் தந்தையை போல் அவர்களால் நம் மீது பாசம் காட்ட முடியுமா? அக்கறை செலுத்த முடியுமா? ஆதரவு தர முடியுமா? உயிரோடு இருக்கும் பொழுதே உங்கள் பெற்றோருக்கு உங்களிடமிருந்து அணைப்பு, சிரிப்பு, அன்பு, அக்கறை ஆகியவை தேவை. அவர்கள் இறந்த பிறகு வரும் கண்ணீர் அவர்களுக்கு தேவையில்லை. வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும். இருக்கும் இடம் தேடிச் சென்று கொடுத்தால் அது தர்மமாகும். கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சையாகும். யார் என்று தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும். தன்னிடம் இல்லை என்பதால் அவன் கையேந்துகின்றான். இருக்கும் நாம் கை கொடுக்க தவறிவிடுகிறோம். நம்மால் முடிந்த அளவு உதவுவோம். பெண்மையின் உலகில் ஆசைகள் குறைவு, எதிர்பார்ப்புகள் அதிகம், விருப்பங்கள் குறைவு, தேவைகள் அதிகம், வார்த்தைகள் குறைவு, மௌனங்கள் அதிகம். மொத்தத்தில் எவ்வளவு படிக்க முயன்றாலும் படிக்க முடியாத புதிர்தான் பெண்மை. நம்மால் மறுக்க முடியாத உண்மைகள். அன்பாய் இருந்தால் கோமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போனதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதால் இல்லை. அவர்கள் குணத்திற்கு தகுந்தாற்போல் நாம் மாறவில்லை என்பதே உண்மை. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிடுகிறது வாழ்க்கை. நம் வாழ்க்கையை கெடுக்கும் 3 பேர். நம் கூடவே இருக்கும் நம்பிக்கை துரோகி. தூரத்தில் இருந்தாலும் நம்மை பற்றி புறம் பேசும் உறவு. இடம் பொருள் தெரியாமல் நம் மனதில் பட்டதை உடனே பேசிவிடும் நம் வாய். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். ஆடம்பரம் என்பது நமக்கு அவசியமானது இல்லை, அடுத்தவரை பார்த்து கற்றுக்கொள்வது. யாரையும் நம்பாதே, யாரும் நிஜமல்ல. எதற்கும் ஆசைப்படாதே, கிடைக்காத போது வருந்துவாய். அடிமையாக வாழாதே, நீ இறந்ததற்கு சமம். நீ நீயாயிரு, திமிர மட்டும் விடாதே.
கணவன் மனைவி, பெண் புத்தி பின் புத்தி. இந்த பழமொழியின் உண்மையான அர்த்தம், பின்னாளில் நடக்க உள்ளதை முன்கூட்டியே தமது புத்திசாலித்தனத்தால் உணர்ந்து கணவனுக்கு புத்தி சொல்லக்கூடியவள் மனைவி என்பதே. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.